வணக்கம் அன்பர்களே. அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் உள்ள பாலராமர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டுள்ள நகைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பாலராமர் 5 வயது குழந்தையாக கருதப்படுவதால் அவர் விளையாடுவதற்காக சிலைக்கு முன்பு கிளுகிளுப்பு, யானை, குதிரை, ஒட்டகம், பொம்மை வண்டி மற்றும் பம்பரம் ஆகிய வெள்ளி பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. ராமரின் தலையில் அணிவிக்கப்பட்டுள்ள தங்க கிரீடம் வட இந்திய பாரம்பரியத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் மாணிக்கங்கள், மரகதம் மற்றும் வைரங்கள் பதிக்கப்பட்டு மையத்தில் சூரிய நாராயணரின் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. கிரீடத்தின் வலது பக்கத்தில் முத்து இழைகள் நெய்யப்பட்டிருக்கின்றன. இதன் எடை 1.7 கிலோ என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணிக்கம் மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட கௌஸ்துப மணி சிலையின் இதயத்தை அலங்கரிக்கிறது. ராமர் சிலை அணிந்துள்ள மிக நீளமான நெக்லஸின் பெயர் விஜயமாலா. மாணிக்க கற்கள் பதித்த இந்த தங்க நெக்லஸ் வெற்றியை குறிக்கிறது. இது வைஷ்ணவ பாரம்பரியத்தின் சின்னங்களான சுதர்ஷன சக்கரம், தாமரை, சங்கு மற்றும் மங்கள கலசம் ஆகிய உருவங்களை கொண்டுள்ளது. சிலைக்கு அணிவிக்கப்பட்டுள்ள மொத்த நெக்லஸின் எடை மட்டுமே 3.7 கிலோ எடை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவசங்கள் 400 கிராம் எடையிலும் வளையல்கள் 850 கிராம் எடையிலும் உருவாக்கப்பட்டுள்ளன. மோதிரங்கள் தங்கம் மற்றும் விலையுயர்ந்த கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன. கைகளில் அணிந்துள்ள நகைகளின் எடை மட்டுமே 100 கிராம் என கணக்கிடப்பட்டுள்ளது. கழுத்தணிகளில் ஒன்று பிறை வடிவ நகையானது காந்தா என்று அழைக்கப்படுகிறது. இது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் மலர் வடிவமைப்புகளை கொண்டுள்ளது. மையத்தில் சூரிய நாராயணரின் படம் உள்ளது. பதிகா என்பது தொப்புளுக்கு மேல் அணியும் மற்றொரு நெக்லஸ். இது வைரம் மற்றும் மரகதத்தால் செய்யப்பட்ட 5 இழைகள் கொண்டது. காஞ்சி என்பது வைர மாணிக்கங்கள், முத்துக்கள் மற்றும் மரகதங்களால் பதிக்கப்பட்ட தங்க இடுப்பு பட்டையாகும். தூய்மையின் அடையாளமாக சிறிய மணிகள் உள்ளன. இதன் எடை 750 கிராம் ஆகும். ராமர் சிலையின் இடது கையில் முத்து, மரகதத்தால் ஆன தங்க வில் உள்ளது. வலதுபுறம் அம்பு உள்ளது. தலைக்கு மேல் வைக்க தங்க குடை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 400 கிராம் மற்றும் 500 கிராம் எடையிலான 2 தங்க கொலுசுகளும் ராமர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டுள்ளன. ராமர் சிலையின் நெற்றியில் உள்ள வெள்ளி, சிவப்பு திலகம் வைரம் மற்றும் மாணிக்கங்களால் 16 கிராம் எடையில் உருவாக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் உள்ள ஹர்சஹைமால் ஷியாம்லால் ஜுவல்லர்ஸ் என்ற ஸ்ரீ அங்கூர் ஆனந்தின் நிறுவனத்தால் இந்த ஆபரணங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ராமர் அணிந்துள்ள மஞ்சள் நிற வேட்டியும் சிவப்பு நிற அங்கவஸ்திரமும் பனாரசி துணியால் நெய்யப்பட்டுள்ளது. அதில் ஜரி மற்றும் நூல் வேலைப்பாடுகளுடன் கூடிய சங்கு மற்றும் சக்கரம் உள்ளிட்ட 4 உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆடைகளை டெல்லியை சேர்ந்த ஜவுளி வடிவமைப்பாளர் மணீஷ் திரிபாதி உருவாக்கியுள்ளார். அயோத்தி ராமர் சிலைக்கான ஆடை ஆபரணங்களின் விலை சில 100 கோடிகளை தாண்டும் என கணிக்கப்பட்டுள்ளது.